Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த ஒரு மேட்சஸ் பத்தியும் பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு வின் ஸ்மால் லீக். ஸோ ஸ்மால் லீக்ல வின் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாம இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு புரிஞ்சு அதுல ஈஸியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நிறைய மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த டீட்டெயிலா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஸ்பாட் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன். இதுல நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாங்க கொடுக்குற டெமோ டீம்ஸா இருக்கட்டும் இல்ல பாப் அண்ட் டியோ ஆப்ஷனா இருக்கட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமா ட்ரை பண்ணி. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பெஸ்டான ஆப்பா தான் இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வின் பண்ண வைக்கிறவங்களுக்கு பெஸ்டான ஆப்ஸ். ரெண்டாவது கிராண்ட் லீக்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த ஆப்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, கிராண்ட் லீக்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதுல நீங்க ட்ரை பண்ணும் போது அது எடுக்கிற ரேங்க் பொசிஷனுக்கு உங்களால சம்டைம் பிரைஸ்க்கே வர மாட்டீங்க. அப்படியே வந்தாலும் பெரிய அமௌண்ட் உங்களால வின் பண்ண முடியாது. பட் நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவன் கிராண்ட் லீக்க கொடுக்குற அமௌண்ட் 50,000 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி சின்ன அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால அந்த அமௌண்ட் நம்மளால வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஸோ இப்ப நம்ம ஸ்மால் லீக்ல வின் பண்றதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் ஸ்மால் லீக். ஃபர்ஸ்ட் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்னா என்ன அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்றேன். ரெண்டாவது ஸ்மால் லீக்ல எந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஸ்மால் லீக்னா என்ன, கிராண்ட் லீக்னா என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எந்த கான்டெஸ்ட் ஸ்மால் லீக்ல எந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல எப்படி வின் பண்றது. ஸோ வின் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் கடைசியாக டெப்தா சொல்றேன். அடுத்தது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ அது ஸ்மால் லீக்ல எப்படி வின் பண்றது அப்படிங்கிறதுலயே அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாயின்ட் ஆயிடும். கடைசி டாபிக் பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எந்தெந்த மேட்சுக்கு எப்படி எப்படி மல்டிபிள் டைம்ல பிரிச்சு பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்ல போறேன். ஸோ இந்த 5 டாபிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த 5 டாபிக் தெரிஞ்சுட்டாவே போதும், ஈஸியா ஸ்மால் லீக்ல நம்மளால வின் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஸ்மால் லீக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் ஸ்மால் லீக். ஸோ ஸ்மால் லீக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல இருக்கிற கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட், ஹெட் டு 3, 4 மெம்பர் கான்டெஸ்ட், 10 மேன் கான்டெஸ்ட் அண்ட் மினி GL. ஸோ இந்த கான்டெஸ்ட் தான் ஸ்மால் லீக்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய கான்டெஸ்ட். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். அன்றைய நாள் உங்களால வின் பண்ணிட முடியும். அந்த ஸ்மால் லீக் நீங்க பிளே பண்றது 2 பேரோட பிளே பண்ணுவீங்க, இல்ல 3 பேர் இல்ல 4 பிளேயரோட பிளே பண்ணுவீங்க. அதிகபட்சம் 10 பேரோட பிளே பண்ணுவீங்க. இதுதான் ஸ்மால் லீக். அதிகபட்சம் 10 பிளேயர் அப்படிங்கிறதா ஸ்மால் லீக். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டீம் தான். மல்டிபிள் டீமை மேக் பண்ண அவசியமே கிடையாது. ஒரே ஒரு டீம் சேஃபா போனாலும் போதும், ஏதாவது ஒரு பிளேயர் டிஃபரன்ஸா பிக் பண்ணாலும் போதும், அதுல நம்ம ஈஸியா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா which contest play in small league. அதாவது எந்த கான்டெஸ்ட்ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த அமௌண்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். இது நான் ஒரு ஆப் செலக்ட் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க ஸ்மால் லீக் அப்படின்னாவே கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஃபேண்டசி ஆப்ல இருக்கு. மினிமம் ஃபேண்டசி நோக்கி போறவங்க மினிமம் 5 ஆப்பாச்சும் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த 5 ஆப்புக்குமே நீங்க இந்த ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட், ஹெட் 3 கான்டெஸ்ட், 4 மெம்பர் கான்டெஸ்ட், இந்த 3 கான்டெஸ்ட்ல இருக்கு. மணி டிஃபரன்ஸ் பாருங்க. அதுல எந்த ஒரு கான்டெஸ்ட்ல ஒரு 10 ரூபா கம்மியா இருந்தாலும் சரி,
அது ஒரு இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட்ல மத்த ஆப்பை கம்பேர் பண்ண 5ல ஒரு ஆப் மட்டும் ஒரு 10 ரூபா கம்மியா இருக்குன்னா தாராளமா அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஏன்னா அந்த 10 ரூபா ஒரு மேட்சுக்கு, அதாவது ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 10 ரூபா, ஒரு மேட்சுக்கு 5 கான்டெஸ்ட் கட்டினீங்கன்னா 50 ரூபா ஆச்சு. ஸோ அதே ஒரு 4-5 மேட்ச் ஒரு நாளைக்கு ப்ளே பண்றீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஹெட்வெட் கான்டெஸ்ட் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஹெட்வெட்ல 168 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 300 ரூபா ப்ராஃபிட்டும், 697 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 2500 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதே ஹெட் டு 3ல 196 ரூபாய்க்கு 500 ரூபா, 575க்கு 1500 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே 4 மெம்பர் கான்டெஸ்ட்ல 140 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 500 ரூபா, 419 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1500 ரூபா. ஸோ இப்ப இது 3 ஆப்லயுமே, அதாவது 3 ஃபேண்டசி லீக்லயும் பாத்தீங்கன்னா, அதாவது ஹெட் 3 4 மெம்பர், இந்த 3லயுமே எந்த ஸ்லாட் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து நான் மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்றது பாத்தீங்கன்னா ஹெட் 4 மெம்பர் கான்டெஸ்ட் தான். ஏன்னா அதுல 140 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 500 ரூபா கிடைக்குது, 419 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 1500 ரூபா கிடைக்குது. அதே ஹெட் 3ல பாத்தீங்கன்னா 196 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் கிட்டத்தட்ட 50 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே இதுல பாருங்க 1500 ரூபா வின் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 160 ரூபாய்க்கு மேல சம்திங் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அப்ப அதுல பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 4 மெம்பர் கான்டெஸ்ட் தான். சோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் டிஃபரன்ஸ் வருது. நமக்கு எந்த இன்வெஸ்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்டா கிடைக்கும், அது மட்டும் இல்லாம கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஸ்லாட்ல பிளே பண்ண போறேன், எந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்ண போறேன் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இப்ப 4 மெம்பர் கான்டெஸ்ட் தான் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் ஹவு டு வின் ஸ்மால் லீக். சோ நம்ம எந்த கான்டெஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இல்லையா, இப்ப எப்படி ஸ்மால் லீக்ல வின் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த ரைட் மேட்ச். அதாவது ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆப்னு பர்டிகுலரா சொல்ல விரும்பல. சோ நீங்க தான் நிறைய ஆப் நான் சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி நோக்கி போறாங்க. மினிமம் 3ல இருந்து 5 ஆப்புக்கு எக்கச்சக்க ஆப் இருக்கு. மினிமம் ஒரு 3 ஆப் ஆச்சும் வச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அதுல நீங்க பிளே பண்ண போறீங்க. எந்த ஒரு கிட்டத்தட்ட ஓபன் பண்றீங்க வச்சா, இன்னைய நாளைக்கு நீ ஓபன் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு 20ல இருந்து 25 மேட்சஸ் வந்து நடக்கும். டொமஸ்டிக் லெவல் நடக்குது, லோக்கல் மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ், ஏகப்பட்ட மேட்சஸ். இன்டர்நேஷனல்ல லோக்கல்ல நடக்கிற மேட்சஸ், T10 மேட்சஸ், எக்கச்சக்க மேட்சஸ் வந்து அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எந்த மேட்சஸ் பிளே பண்ணோம்னா நம்மளால வின் பண்ண முடியுமோ அதுக்கு பிளேயர்ஸை வந்து நான் வீடியோ பார்க்காமயே, ஸோ இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு மேட்சஸ், முக்கியமான மேட்சஸ், எல்லா மேட்சஸுக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஓவராலா கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லா மேட்சஸுமே நான் வந்து டெலிகிராம் யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்க்காம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா இந்தியால எந்தெந்த பிளேயர் இருக்காங்க, அதாவது உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், விராட் கோலி, சுமன் கில், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு எல்லாம் சொன்னா எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிடும். அதே வெஸ்ட் இண்டீஸ்லயும் ரூதர்ஃபுட், ரொமேரியா செஃபர்டு, சாய்ஹோப், கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த பிளேயர் எனக்கு தெரியும், சாய்ஹோப்பா விக்கெட் கீப்பர், ரூதர்ஃபுட்டா ஓகே பேட்ஸ்மேன் நல்லா பண்ணுவார், ரொமேரியா செஃபர்ட் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர். ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து ஈஸியா மைண்டிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கான்டெஸ்ட்டை கரெக்டா வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸோ நான் வந்து சேனல் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ அவர் வீடியோ போட்டாரு, ஸோ அதுல இருக்கிறத வந்து டக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் வீடியோ போட்டாலும் அதுல இருக்க பிளேயர்ல 22 பிளேயர்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 பிளேயரையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பிளேயர் எனக்கு தெரியுங்க, மிச்ச பிளேயர் மட்டும் தானே, ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எந்த மேட்ச்லயே தெரியல இவங்க வீடியோ போட்டா நம்ம எடுத்து பிளே பண்ணுவோம்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயலா வந்து போயிடும். ஈஸியா வின் பண்றதான வாய்ப்பையும் நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்ப கரெக்டான மேட்ச் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேட்சை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து நடக்குது, அந்த மேட்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது பிட்ச் ரிப்போர்ட், இந்த மேட்ச் எங்க நடக்குது, அந்த வெனு எதுக்கு ஃபேவரா இருக்கு, அந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபேவரா இருக்கா இல்ல பவுலிங் ஃபேவரா இருக்கா இல்ல ஒரு நியூட்ரலான வெனுவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வெனுல கடைசியா நடந்த ஒரு 3 மேட்சஸ் இல்ல 4 மேட்சஸோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அந்த 3-4 மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த பிச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிடறாங்க, அங்கேயே ரெடி பண்றது கிடையாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்க்கு ஒன்ஸ் அந்த பிச்சை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு, இந்த டீட்டெயில் செக் பண்ணணும். ஸோ ஓவராலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 6 மந்த்க்கு வந்து அந்த பிச்சை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க.
அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, மோஸ்ட்லி அந்த வெனுல வந்து கண்டினியூ மேட்ச் வந்து நடக்காது. அந்த 1 இயர்க்குள்ள இல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்க்குள்ள ஒரு 3 மேட்சஸ் வந்து நடக்குது. அந்த 3 மேட்சோட ரெக்கார்ட் மட்டும் தான் பார்க்கணும் இல்லையா. 1 இயர் 2 இயருக்கு மேல அந்த மேட்சஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்க கூடாது. ஏன்னா அந்த 6 மந்த்க்கு ஒன்று அந்த பிச்சை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா வேற ஒரு பிச் தான் வந்து இருக்கும். அந்த பிச்சு கண்டிப்பா அந்த பழைய பிச்சோட கண்டிஷன்லாம் இருக்கவே இருக்காது, டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப லாஸ்ட் அந்த 3 மேட்சோட ரெக்கார்ட்ஸை பார்த்து தான் அந்த வெனு பேட்டிங் ஃபேவரா பவுலிங் ஃபேவரா இல்ல ஒரு நியூட்ரலா வெனுவா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 100% அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ரெண்டுமே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னீங்கன்னா, நீங்க அந்த 22 பிளேயர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, சோ ஓவராலா ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்குவாட் விட்டுருவாங்க. அந்த 22 பிளேயர் 11 பிளேயர் விட மாட்டாங்க. ஓவரால் ஸ்குவாட்ல 2 டீம்ல 15 பேர் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அப்படி விட்டுருவாங்க. அதுல நாங்க சேனல்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி ஒரு 22 பிளேயர் தனியா பிரிச்சு நாங்க வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் ஸ்டாட்ஸாவும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்து நீங்க வீடியோ டீமை மேக் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இல்ல என்னை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல எக்கச்சக்க வீடியோஸ் பண்ணிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு யார் பெஸ்ட் வருதோ அவங்களுக்கு நீங்க பார்க்கலாம். என்னதை மட்டும் தான் நான் பார்க்கணும்னு சொல்ல கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்டாட்ஸாவும் கொஞ்சம் கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இல்ல எனக்கு விருப்பம் இல்லை பார்க்க விருப்பம், நான் இன்னொருத்தரை பார்த்துட்டு இருக்கேன், அவருதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு தோணுச்சுன்னா தாராளமா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்கள போய் பாருங்க. நார்த் சைடுக்கு மோஸ்ட்லி போனீங்கன்னா நார்த் சைடுல எக்கச்சக்க வச்சிருந்தாலும் புதுசா ஓப்பன் பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் அப்ஸா வந்து இருக்கும். சோ அப்ப அந்த இதை பார்த்து ட்ரை பண்ணிங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் விருப்பம் இல்லை, நானும் ஓனா ட்ரை பண்றேன் அப்படின்னு கூகுள்ல குரோம்ல போயிட்டு மேட்ச் எங்க நடக்குது அந்த வெனு மேட்சோட கண்டிஷன் இப்ப வந்து சின்னசாமி ஸ்டேடியம் நடக்குன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கு பிளேயர்ஸோட ஒவ்வொரு பிளேயர் ரோஹித் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்ம் அடிச்சீங்கன்னா வந்துடும். ரோஹித் சர்மா இந்த வெனுவோட ரீசன்ட் கண்டிஷன் போட்டீங்கன்னா எல்லாமே வரும். என்ன ஒண்ணு மினிமம் 1 டே வாச்சு நீங்க வைக்காத அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். கண்டிப்பா ஒரு நாள் ஆயிரும். ஒவ்வொரு பிளேயரோட ஸ்டாட்ஸ் வெனு ரெக்கார்டு எல்லாமே நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் உங்களுக்கு டைம் பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணா தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஜாயின் த ரைட் கான்டெஸ்ட். அது நம்ம வந்து இப்போ வந்து ஓகே இந்த கான்டெஸ்ட்ல தான் ப்ளே பண்ண போறோம், இந்த மேட்ச் செலக்ட் பண்ண போறோம் சொல்லிட்டோம். கடைசியில போயிட்டு அவசரமா ட்ரை பண்ணும்போது நம்ம 4 மெம்பர் கான்டெஸ்ட்ல தான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் ஃபுல்லாக ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும். டைமிங் டக்கு மாறிட்டே இருக்கும். அதுல தெரியாதனமா என்ன பண்ணிடுவோம், 3 மந்த் கான்டெஸ்ட்ல இல்ல 2 மந்த் கான்டெஸ்ட்ல கொண்டு போய் ஜாயின் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், பொறுமையா கரெக்டா பார்க்கணும். 4 மேன் கான்டெஸ்டா இது அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்னா பொறுமையா கரெக்டான கான்டெஸ்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். தவறான ஒரு கான்டெஸ்ட் பண்ணிட்டாலும் அந்த அமௌண்ட் நமக்கு இல்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். சோ இல்லைன்னா பெருசா ப்ராஃபிட் இல்ல அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடணும். சோ அப்ப எந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்ணாங்க போறாங்கிறத பொறுமையா உட்காந்து நிதானமா ஒவ்வொரு கான்டெஸ்ட்லயும் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்தது how to make team in பிளேயரோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். இந்த 2 டாபிக்குமே நான் தனியா வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து தனியா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹவு டு மேக் த டீம் அப்படிங்கும் போது ஸ்மால் லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். ஸ்மால் லீக்ல 2 விதமா வந்து பிரிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 2 டீம் வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்குவோம். சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து மேட்சுக்கு 6+5 இந்த ஆப்ஷன் வந்து டீமை வந்து மேக் பண்ணுவாங்க. இஸ் ஈக்குவல் டு 11 பிளேயர்ஸ் வந்து இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஒரு நியூட்ரலான டீமா தான் வந்து கொண்டு போவாங்க. அதுவே நியூசிலாந்து அண்ட் ஜிம்பாப்வே மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சைடா வந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 9:2, 8:3, 7:4. 7:4ங்கிறது ரொம்ப ரேரா தான் வந்து போவாங்க. அதிகபட்சம் 9:2, 8:3 இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் அதாவது நியூசிலாந்து ஜிம்பாப்வே டீமுக்கு வந்து போவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 2மே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். பவுலிங் யூனிட்டா இருக்கட்டும் பேட்டிங் யூனிட்டா இருக்கட்டும் 2 பேருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூனிட் வச்சிருக்க ஒரு டீம் தான். ஸோ இப்போ அதுல வந்து நம்ம ஒரு 1 சைடா வந்து மேக் பண்ண முடியாது. ஒரு நியூட்ரல் டீமா தான் வந்து மேக் பண்ணி ஆகணும். 2 இதுல எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நியூசிலாந்து அந்த ஜிம்பாப்வே டீமை பொறுத்த வரைக்கும் 1 சைடா தான் வந்து போவாங்க. நியூசிலாந்துக்கு ஃபேவரா தான் 99% வந்து போவாங்க. யாருமே வந்து ஜிம்பாப்வேக்கு ஃபேவரா வந்து போக மாட்டாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். ஜிம்பாப்வேல வந்து பாத்தீங்கன்னா 11 பேர்ல ஒரு 3ல இருந்து 4 பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லாவே வந்து இருக்கும். பேட்டிங்ல இனி ஒரு பிளேயர் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்ட்ல ஒருத்தர், பவுலர்ல ஒருத்தர் அல்லது 2 பேர், இந்த 4 பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நல்லாவே இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு மேட்ச் என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கண்டினியூவா விளையாடுற எல்லா மேட்சஸுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஒரு நியூசிலாந்து ஒரு ஜிம்பாப்வே கிட்டத்தட்ட ஒரு டீம் வந்து நீங்க பிரிச்சுக்கே தெரிஞ்சுக்கணும்.
ஒரு சவுத் ஆப்பிரிக்கா நியூஸ் வந்தா ரெண்டு டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் என்ன, பவுலிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒரு டாப் குவாலிட்டி பேட்டிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. அதே ஒரு நியூசிலாந்து ஒரு ஜிம்பாபே இருக்கும்போது ஜிம்பாபேல அந்த அளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டி பேட்டிங் ஆர்டர்ல இல்ல, பவுலிங் ஆப்ஷன் இல்ல. அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு ஒன் சைடு நியூசிலாந்துக்கு ஃபேவராகவே டீமை மேக் பண்றது பெஸ்ட் அண்ட் பெஸ்டாவே வந்து இருக்கும். சோ அப்ப எப்படி டீமை மேக் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு டீம் எந்த மாதிரி டீம்னு தெரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ராங் டீம் அப்படின்னா ரெண்டுலயுமே சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் செப்பரேட்டா எழுதிருங்க. சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் அண்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ். சோ இப்படி செப்பரேட்டா எழுதிக்கிட்டு அதுல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யார் இருக்கா, ஹை பர்சன்டேஜ்னா மினிமம் 60% மேல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத தனியா பிரிச்சு எழுதிருங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் 99% எல்லாருமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அந்த 1% மட்டும் தான் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்து இருப்பாங்க, இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து சேஞ்சஸா வந்து இருக்கும். சோ அப்ப நீங்க எழுதும் போது மினிமம் ஒரு 9ல இருந்து 9 பேர் எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஈஸியா வந்து இங்க பிக் பண்ணிடலாம். அந்த 9 பிளேயர்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருந்துருவாங்க, விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர் வந்து இருந்துருவாரு, டாப் ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் எல்லாருமே ஈக்குவலா வந்து இருந்துருவாங்க. அந்த ரெண்டு பிளேயரை எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்களோட ரீசன்ட் ஃபார்மை நம்ம டீட்டெயிலா வந்து சொல்லிடுவோம். ஸோ அப்போ ரீசன்ட் ஃபார்ம் சொல்லும் போது அதுல லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர் 50%க்கு கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸ் இருக்கலாம், இல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கலாம், என்ன ஒரு டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4th டவுன் 5th டவுனா கூட இருக்கலாம். பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கும், விக்கெட் கீப்பிங்ல சம் ஃபேண்டசி பேன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இல்லையா பவுலிங்ல அந்த வெனுல கண்டிஷன் பெருசா இல்லைனாலும் ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல விக்கெட்ஸ் பயங்கரமா எடுத்திருக்காரு, 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா அதே ஃபார்ம்ல வந்து அங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி பார்த்து அதுல இருந்து 2 பிளேயர் டிஃப்ரெண்டா எடுத்து நீங்க ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா உங்களால வின் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும், வேற லெவல் டீமா வந்து இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப என்னன்னா 99% மோஸ்ட்லி இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர் சேஃபான பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. அந்த பாக்கி இருக்க 1% வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணும் போது அந்த 1% தான் நம்ம அல்ட்ரா கிளீன் ஷீப்பா இல்ல கிளீன் ஷீப்பா இல்ல பிளாப்பா அப்படிங்கறது முடிவு பண்ண போகுது. அந்த 1% நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அல்ட்ரா கிளீன் ஷீப். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா ஓரளவுக்கு போட்ட டீம் அந்த போட்ட அமௌண்டோட ஒரு டீசெண்டா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுப்போம். இல்ல சொதப்பிட்டாருன்னா ₹1 கூட நம்ம கிடைக்காம போயிடும். சோ இதுதான் அந்த ரிஸ்கா ட்ரை பண்றங்க போது கண்டிப்பா அந்த 1% அந்த ஒரு பிளேயர் தான் நம்மள எல்லா அமௌண்டோட டபுள் மடங்குல கொண்டு வந்து கொடுக்க போதா, இல்ல போட்ட அமௌண்டோட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போதா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. சோ அப்போ டீடைல் அவங்க ரீசன்ட் ஃபார்மை வச்சுக்கிட்டு கரெக்டா வந்து டீம் நீங்க மேக் பண்ணிருங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். சோ இதுல அந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 6 1ல இருந்து இந்த 6 பிளேயருக்குள்ள பேட்டிங் ஆர்டரும் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஆல்ரவுண்டர்ல மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர் அட்லீஸ்ட் 4 பேர், 2 டீம்லயுமே 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேருமே கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணிருப்போம். பட் அந்த 4 பிளேயர்ல எந்த 2 பிளேயருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட், நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி நான் செலக்ட் பண்றது அப்படின்னு. சோ இப்போ இந்த ஆல்ரவுண்டர்ல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் டாப் 6 பேட்டிங் ஆட வராங்க அப்படிங்கும் போது அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, அவங்களோட பவுலிங் ஸ்டைல் என்ன, ஃபாஸ்ட் பவுலரா, ஸ்பின்னரா, ஆர்த்தடாக்ஸ் பவுலரா, ஆஃப் பிரேக் பவுலரா, லெக் பிரேக் பவுலரா, சோ எல்லாம் ஒரு செப்பரேட்டா அவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வெனு எதுக்கு ஃபேவரா இருக்கு, ஸ்பின்னர் நல்லா சப்போர்ட் பண்ணுமா, ஃபாஸ்ட் பிரேக் நல்லா சப்போர்ட் பண்ணுமா, அதுல டாப் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன். சோ இந்த ஆல்ரவுண்டர்ல இப்ப உதாரணத்துக்கு ஹர்திக் பாண்டியா இருக்காரு வச்சுக்கோமே, ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து பவுல் பண்றாரா, இல்ல மிடில் ஓவருக்கு அப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வந்து பவுல் பண்றாரா, சோ அப்ப அவரோட பவுலிங்க்கு ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய பிளேயர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்ல இவ்வளவு ரிஸ்கா இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, கம்பல்சரி 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. இந்த வெனு ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டா இருக்கு, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க ஸ்பின்னருக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய 1 or 2 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ இந்த பிளேயர் கண்டிப்பா ஸ்பின்னர் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறத அவங்க ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணாவே அது தெரிஞ்சிடும். சோ அப்ப அந்த பவுலர்ஸ் அந்த ஆல்ரவுண்டருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு, நான் ஆல்ரவுண்டரே ஃபோக்கஸ் பண்ணலங்க, சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிற பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்றேங்க அப்படின்னா
வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க, பேட்ஸ்மேனுக்கு சுத்தமா ஃபேவரட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட டாமினேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுல ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ற பவுலர் அண்ட் டெத் ஓவர், அதே பவுலர் தான் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணுவார். அந்த பவுலர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரை அதுக்கு வெறும் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி பவுலர்ஸ் டாமினேட் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. எவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி பிரிச்சு பிரிச்சு பே பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். இதை ஏன் கடைசியில நான் சொல்றேன் அப்படின்னா, இதை கண்டிப்பா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் அப்படின்னா அடுத்த சொல்லும் போது இது கண்டிப்பா உங்க மைண்ட்லயே இருந்திருக்காது. அதனாலதான் நான் கடைசியில வந்து நான் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு நீங்க டெபாசிட் பண்ண போறீங்க. ஒரு ஆப் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஆப்ல நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ண போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே முடிவு பண்ணியே ஆகணும். ஒண்ணு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப வந்து உங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், டெபாசிட் பண்றேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. அன்னைக்கு சரி இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு போனோம் அப்படியே, நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு 5000 உங்க கைக்கு வந்தோட ஒரு 5000 வந்துருச்சு, ஒரு 5000 போட்டுருவோம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துருவாங்க. அதை பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த அமௌண்ட் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6000 ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு மேல எனக்கு ஒரு 60000 என் கையில இருந்தாலும் நான் அதை பண்ண போறது கிடையாது. இந்த 6000 தான் டெபாசிட் பண்ண போறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு 500 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ண போற முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு 5000 உங்க கையில இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது. அந்த 500 ரூபாய் மட்டும் தான் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் எத்திக்ஸ். அதை பண்ணிட்டீங்க. அடுத்தது ஹவு many மேட்சஸ் பிளே இன் டுடே அப்படிங்கிறது இருக்கு. அதாவது டெபாசிட் இவ்வளவு பண்ணிட்டோம், இன்னைக்கு எத்தனை மேட்சஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுல பிளே பண்ண போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 3 மேட்சஸ் வந்து எனக்கு வந்து நல்லா தெரிஞ்ச மேட்சஸா இருக்கு, அதை நான் பிளே பண்ண போறேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3 மேட்சஸ்க்கு என்ன பண்ணணும்னா செப்பரேட்டா அமௌண்ட் வந்து பிரிச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 3 மேட்சுக்குமே ஒரு மேட்சுக்கு 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 3 மேட்சுக்குமே செப்பரேட்டா வந்து அமௌண்ட பிரிச்சிடணும். இல்ல நான் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் நினைச்சீங்கன்னா தாராளமா 3 மேட்சுக்கும் 1000 3000 அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா 3000 சேவ் செய்யறது இது போகுது அப்படின்னாலும் தாராளம் பண்ணலாம். ஆனா பண்ணக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே மேட்ச்ல மொத்த அமௌண்ட்டையுமே இன்வெஸ்ட் பண்ண கூடாது. டோன்ட் இன்வெஸ்ட் ஆல் மணி இன் ஒன் மேட்சஸ். அதாவது ஒரே மேட்சஸ்ல நான் டெபாசிட் பண்ண 6000 நான் டெபாசிட் பிளே பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மேட்சுக்கு வந்து நீங்க பிளே பண்றீங்க 6000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க, 6000 நீங்க பிளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். காட் கிரேஸ் எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15ல இருந்து ஒரு அது அப்படியே ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15000 சம்திங் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு 15000 20,000 உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 6000 கோவிந்தா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு தான் நாங்க சொல்றது என்னன்னா, 6000 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதை 3ஆ பிரிச்சு 2000 பிளே பண்ணுங்க. இல்ல 1000 பிரிச்சு 1000 நீங்க பிளே பண்ணலாம். இப்படி 2000 பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 3 மேட்ச் சரிங்களா, 2000 பிளே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2000 லாஸ். செகண்ட் மேட்ச் 2000 இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொல்றேன். 2000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டீங்க. இப்போ இந்த 6000 என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோட லாஸ வந்து நீங்க பூர்த்தி பண்ணிடுறீங்க. நீங்க டெபாசிட் பண்ண 2000 அண்ட் வின்னிங்ஸ்ல வந்து ஒரு 2000. சோ அப்ப என்ன ஆயிருச்சு, நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட் எடுத்துட்டீங்க, டெபாசிட் பண்ண அமௌண்ட் எடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ப்ராஃபிட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரி கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது 3ஆவது மேட்ச் இருக்கு. ஓகே நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணோம், செகண்ட் மேட்சை கரெக்டா போட்டுட்டோம். இப்போ 3ஆவது மேட்ச்ல வின்னிங்ஸ் வந்த அமௌண்ட் ஏற்கனவே இருந்த அமௌண்ட் மொத்தத்தையும் சேர்த்து கட்டுறான். 6000 இருக்கு, ஏற்கனவே ஒரு 2000 8000 கட்டு வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணிட்டேன், செகண்ட் மேட்ச் பயத்தோட கரெக்டா இருந்து செக் பண்ணி போட்ட வின்னிங்ஸ் வந்துருச்சு. ஓகே வின்னிங்ஸ் வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 3ஆவது மேட்ச் எல்லா அமௌண்ட்டையும் கட்டி லாஸ் பண்றீங்க. இது பெரிய தவறு. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் கட்டுறேன் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா செகண்ட் மேட்ச்ல வின் பண்ணும்போது அந்த வின் பண்ற அமௌண்ட் டெபாசிட் செகண்ட் மேட்ச்க்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் பண்ண அமௌண்ட் அது போக எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கான்னு பார்ப்பேன். வந்துச்சு அப்படின்னா 3ஆவது மேட்ச் நான் பிளே பண்ணவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இல்ல
நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ண அமௌண்ட் செகண்ட் மேட்ச் இன்வெஸ்ட் பண்ணதோட பெருசா எனக்கு ப்ராஃபிட் எதுவும் வரல, இந்த 2 அமௌண்ட் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னா நான் மட்டும்தான் நான் 3வது மேட்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆனதும் சேர்த்து 2வது மேட்ச் ப்ராஃபிட்டோட எனக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 3வது மேட்ச் சுத்தமா நான் வந்து ப்ளே பண்ணவே மாட்டேன். அடுத்த நாள் மேட்சஸ் கூட ஃபோக்கஸ் வந்து நான் கொண்டு போயிருவேன். ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே உங்களால ஸ்மால் லீக்ல ஒவ்வொரு மேட்சுமே ஈஸியா உங்களோட அமௌண்ட்டை வந்து வின் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்னு உங்களுக்கு பெருசாவே இருக்காது, அப்படியே லாஸ் ஆதான் போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் டீட்டெயிலா வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். மேட்சஸ் எப்படி ப்ளே பண்ணணும், ஸ்மால் லீக்னா என்ன, ஸ்மால் லீக் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி மேட்சஸ் செலக்ட் பண்ணணும், பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது டீட்டெயிலா வந்து நான் சொல்லியிருக்கேன். இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் திருப்பி ஒரு வீடியோவை மேக் பண்றேன், இல்ல ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கூட நான் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.